நம்ம மட்டன் பிரியாணி செய்ய போகிறோம். அது எவ்வளோ சிம்பிளாக எவ்வளோ சீக்கிரமாக செய்ய போகிறோம்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். மட்டன் பிரியாணி தான் செய்ய போகிறோம். அதுக்கு மட்டனை ஃபஸ்ட்டு குக்கரில் போட்டு 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/2 டீஸ்பூன் உப்பு, கொஞ்சமாக தண்ணி, 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். குக்கரில் தான் பண்ண போகிறோம். குக்கர் இப்போ ஹீட் ஆயிடுச்சு. இப்போ தேவையான 1 ஸ்பூன் நெய், பட்டை, லவங்கம், இப்போ இது நல்லா கிளறிக்கலாம். 2 பெரிய வெங்காயம் நான் ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன், அது போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகா. இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா ப்ரௌன் கலரில் வரணும். 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் வெங்காயம் வதங்கிறதுக்கு. வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ இதை நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு வதங்கிருச்சு. நம்ம புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம், 1 கைப்படி. எண்ணெயில் வதக்கிக்கலாம். நான் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கிக்கலாம். தயிர் 3 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், வீட்டில் அரைச்ச பிரியாணி பவுடர் 1 டீஸ்பூன். இப்போ அதை நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம். மசாலா வதங்கிறதுல தான் பிரியாணி டேஸ்ட் வரும். நல்லா வதக்கிக்கலாம். லெமன் 1/2 லெமன் புழிஞ்சிக்கலாம். அதை நல்லா கிளறிக்கலாம். மசாலா நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம மட்டன் வேக வச்ச மட்டன் இதோட சேர்த்துக்கலாம். 1/2 கிலோ மட்டன் நான் சேர்க்குறேன். இப்போ இதை நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். அரிசி 2 டம்ளர் எடுத்திருக்கேன். 4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். வேக வச்ச தண்ணி 1 டம்ளர் இருக்குது, இதுவும் நான் சேர்த்திக்கிறேன். 4 தண்ணி 3 டம்ளர். ஆல்ரெடி உப்பு சேர்த்திருக்கேன். இப்போ உப்பு கம்மியாக இருக்குது, நான் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்திக்கிறேன். தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும், நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிஞ்சிருச்சு. இந்த டைமில் நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன், இது சேர்த்துக்கலாம். இப்போ அரிசியை அசாமல் அப்படியே கிளறி கொடுத்துக்கலாம். கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு இப்போ நம்ம குக்கர் மூடி வச்சு 1 விசில் விட்டுக்கலாம். நாங்க பிரியாணி எப்படி வந்திருக்குதுன்னு பார்க்கலாம். பிரியாணி அசாமல் இப்படி திருப்பி விடணும், உடையாமல். நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருக்கு.